சரி சரிங்கண்ணா. இந்த இப்போ ஆட்டுக்கு எத்தனை கிடாய் விட்டுருக்குறீங்க? 3 கிடாய். 3 கிடாய் இருக்குங்களா? எத்தனை ஆட்டுக்கு ஒரு கிடாய் என்ன விடணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸு. காலையில் இந்த பசங்க சாப்பிட்டு வந்ததாமா. இப்போ மணி 5க்கு மேலே ஆகி போச்சு. காலையில் சாப்பிட்டு மதியம்லாம் சாப்பிடல. தண்ணி நெல்லிக்காய். இப்போ இன்றைக்கி நெல்லிக்காய் கிடச்சிருக்குது. மற்ற நாள் வந்து என்ன கிடைக்கும்? தண்ணி ஓஹோ, இளநி தண்ணி. அண்ணா வணக்கங்கண்ணா. உங்கள் பேருங்கண்ணா? பேர் மலையாளம். உங்கள் பேர் மலையாளமுங்களா? என்னண்ணா வித்தியாசமாக இருக்குது. ஒரு மலையாளம் அப்படிங்கிறது சாமி பேருங்களா? சாமி. இந்த பசங்களை பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவில் அவங்க குடும்பத்துக்கு ஒத்தாசையாக வர்றாங்க. மாடு மேய்க்க இதெல்லாம் வருவாங்க. தங்கம் பேர் என்ன சாமி? உன் பேர் காமாட்சி. உன் பேர் காமாட்சியா? என்ன கிளாஸ் படிக்கிற? 6வது. 6வதா? நீங்கம்மா? லட்சுமணன் 7வது. ஓ, லக்ஷ்மணன் 7வது. இவர் வந்து உங்கள் தம்பியா? ஏன்னா பார்த்தா அண்ணன் தம்பி வித்தியாசமாக இருக்கிறீங்க. ஏன் தங்க ஆடல் மாடு உங்களுதா? இவங்களோடது. நீயே? நான் எங்கள் ஆடு பாதி விட்டுருக்கு. உங்கள் ஆடு பாதி விட்டுருக்கறனால கூட வர்றியா? ஸ்கூல் லீவுக்கெல்லாம் ஆடு மேய்க்கிறதுக்கு வருவீங்களா? சரி சரி. எத்தனை ஆடுமா இருக்குது? எத்தனை ஆடு தாத்தா? 5 ஆடு. ஓ, உனக்கு மட்டும் 5 ஆடு இருக்குது. அதனால் ஸ்கூல் லீவுக்கு வந்துவியா? சரி சரிம்மா. இன்னைக்கு ஸ்கூல் லீவா? உங்களுக்கு லட்சுமணன் உங்களுக்கு ஆடு இருக்கா? இல்லையா? 1 2 இருக்கா? சரி சரி. ஸ்கூல் லீவுக்கெல்லாம் இப்படி ஆடு மேய்க்க வருவீங்களா? அப்படியா? சரி சரி. ஏதாங்க ஆட்டுக்கெல்லாம் பேர் வச்சு கூப்பிடுவீங்களா சும்மா போயின்னு கூப்பிடுவீங்களா? சில பேர் இந்த 5 ஆடு 2 ஆடு வச்சிருக்கிறீங்களா? ஆட்டுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு கூப்பிடுவாங்கல்ல. மாமன் என்ன பேர் வச்சு கூப்பிடுறாரு? மாமன் பேர்லாம் ஆகிருங்க. ஆட்டுக்கு பேரெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா வெள்ளாடா செம்பரியாடா? வெள்ளையாடு. செம்பரியாடு வெள்ளையாடு. வெள்ளாடு செம்பரியாடு ரெண்டுமே உங்களுதா? சரி சரிம்மா. ஓ, உங்கள் மாட்டுக்கண்ணா? சரி சரிம்மா. இயற்கை சூழ்நிலையில் மேயக்கூடிய மேய்ச்சல் நில ஆடுகளுங்க. பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவுக்கு இப்படி மாதிரி ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு கூட வர்றாங்க ஹெல்ப்புக்கு. குடும்பத்தில் பார்த்தா ஐயா வர்றாரு, அவர் கூட இவங்களும் சேர்ந்து வர்றாங்க. ஏதோ 4 ஆடு 5 ஆடு இருந்தாலும் அவங்களும் மேய்க்கிறதுக்கு வருவாங்க போல் இருக்குது. ஆமாம். எல்லாத்தையும் எடுக்கிறீங்க. இந்த ஆடு உனக்கு அடக்கமாக நின்றுச்சு பயந்துக்காதா? கூப்பிட்டா வருமா? கூப்பிட்டாலே வருமா? சரி சரி. நீ எத்தனை நாளைக்கு ஒருக்கா வருவே ஆடு மேய்க்க? சனி ஞாயிறு லீவ் அன்னைக்கு வருவேன். சனி ஞாயிறு லீவுக்கு எப்போ வந்தாலும் வந்துடுவியா? சரி சரிம்மா. உங்கள் அப்பா பேர் என்ன? காளிமுத்து. எந்த ஸ்கூல் படிக்கிற? மாட்டு மந்தை. மாட்டு மந்தையா? அல்லடா, ஸ்கூலுக்குன்னு ஒரு பேர் இருக்குங்களா? உயர்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, ஊராட்சி ஒன்றிய துவக்க. மாட்டு மந்தை பேர். ஸ்கூல் பேர் மாட்டு மந்தையா? ஏய், என்னடா தம்பி இப்படி சொல்லிட்டு? ஸ்கூலுக்கு பேர் மாட்டு மந்தையா? ஊர் பேர் என்ன? ஊர் பந்து வடக்கு தெரு. அங்கே பழனியா? பழனிதான். பழனி பாலசமுத்திரமா? அது என்னடா மாட்டு மந்தை? ஸ்கூலுக்கு பேர் வேற ஏதாச்சும் இருக்குண்டா. நீ சரி, நீ ஸ்கூலில் எழுதும்போது ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளின்னு எழுதியிருப்பியல்ல? எழுதலையா? சரி சரி. நல்லா படிப்பியா? நல்லா படிச்சுட்டு ஸ்கூல் லீவுக்கு வந்து இதுக்கு மாதிரி வந்துடுவேன் ஆடு மாடு மேய்க்க. சரிம்மா.
எதுக்கு அந்த ஒயர் கூட? அண்ணா வணக்கங்கண்ணா, உங்கள் பேருங்கண்ணா? பேர் மலையாளம். உங்கள் பேர் மலையாளமுங்களா? என்னண்ணா வித்தியாசமாக இருக்குது. ஒரு மலையாளம் அப்படிங்கிறது சாமி பேருங்களா? சாமி பேர் தான். சாமி பேருங்களா? நீங்கள் எத்தனை வருஷமாக ஆடு மேய்க்கிறீங்க? அது 10 வருஷம். 10 வருஷமாக தான் மேய்க்கிறீங்களா? சரி சரி. நான் ஆடு, வெள்ளாடு, செம்பரி ஆடு ரெண்டும் வளர்த்துறீங்களா? ஆமாம். பரவாயில்லைங்களா இந்த தொழில்? ஏதோ இருக்குது. இல்லைண்ணா பரவாயில்லையே. பரவாயில்ல. சரி சரிண்ணா. இப்போ இந்த ஆடு மேய்ச்சனால நீங்கள் ஏதாவது பிரயோஜனம் இருந்திருக்குதா? இருக்குது. தம்பி அது போய் முடிக்கிட்டு பாப்பா. தம்பி அது இப்படி திருப்பி விடு. இப்படி போய் திருப்பிடுறான். அதுக்குள்ளே பேட்டி எடுக்கிறதுக்குள்ளேயே ஆடு வேறு போகுது. அண்ணன் அதுக்கே பதறிட்டாரு. அதனால தான் நம்ம பேட்டி கண்டினியூ பண்ண முடியல. இல்லைண்ணா இந்த ஆடு மேய்ச்சனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருந்திருக்குது குடும்பத்தில்? எல்லாம் கல்யாணம் மூச்சோ காது குத்து வச்சோ எல்லாம் நல்லது தான் நடந்திருக்குது. இந்த ஆடு மேய்ச்சி கல்யாணம் மூச்சு வச்சுருக்கிறீங்க, வீடு கட்டியிருக்கிறீங்க. ஆமாம். சரிண்ணா. இது இப்போ எத்தனை ஆடுண்ணா உங்ககிட்ட இருக்குது? 50 உருப்படி. 50 உருப்படி பூரா செம்பரி ஆடு தான். இந்த நாட்டு மாடுங்க? நாட்டு மாடு 5 மாடு. அது உங்களுக்கு தானுங்களா? சரி சரிண்ணா. எத்தனை நாளைக்கு ஒருக்கான இந்த ஆடு குட்டி போடுது? 6 மாதத்துக்கு ஒரு தடவை. 6 மாதத்துக்கு ஒரு குட்டிங்களா? எத்தனை நாள் விற்பீங்க இந்த குட்டியை? 60 நாள். 60 நாளையில் 2 மாதம் குட்டி விற்றுருவீங்க. இந்த செம்பரி ஆடு குட்டி என்ன ரேட்டுக்கு போகுதுங்க? 5000 ரூபா. 5000 ரூபாய்க்கு போகுதா? சரி சரிங்கண்ணா. மொத்தமாக குட்டி சேர்ந்ததுக்கப்புறம் விற்பீங்களா? சில 10 குட்டி 5 குட்டி வந்து கேட்குறப்பெல்லாம் கொடுத்துருவோம். இப்போ இருக்குதுங்களா விற்பனைக்கு? இல்லை இப்போல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த பக்ரீத் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிடா குட்டிகள் அதிகமாக விற்பனைக்கு போகுது. அந்த சைஸில் நீங்கள் விற்றுருக்கிறீங்களா? விற்கல. நீங்கள் வியாபாரிக்கு தான்? வியாபாரி தான். நேரடியாக வியாபாரி வந்து உங்கள்கிட்ட வாங்கிக்குவார். ஆமாம். சரிங்கண்ணா. வெள்ளாட்டு கிடாயி அது என்ன ரேட்டுக்குண்ணா போகும்? சாமி கடாயி. இல்லை சுமாரா ஒரு குறிப்பாக சொல்லுங்கள். என்ன ரேட்? அதெல்லாம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ரேட்டுக்கே சொல்லக்கூடாதா? ஓஹோ சரிங்கண்ணா. அது வந்து சாமிக்கே விட்டுருக்குறீங்க. சரி. இந்த வெள்ளாடுனா இங்கே ஒரு சின்ன வெள்ளாடு செம்பரியாக நிற்கிது வார். அது எங்கே போகுது வார்? மணி கட்டி அதெல்லாம் 7 ரூபா 8 ரூபா வரும். 7000க்கு 8000க்கு போகுங்களா? சரிங்கண்ணா. இந்த இப்போ ஆட்டுக்கு எத்தனை கிடாய் வச்சு விட்டுருக்குறீங்க? 3 கிடாய். 3 கிடாய் இருக்குங்களா? எத்தனை ஆட்டுக்கு ஒரு கிடாய் என்ன விடணும்? 20 ஆட்டுக்கு. 20 ஆட்டுக்கு வந்து ஒரு கிடாய் விடணுங்களா? சரி. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பலனுக்கு வரும். சரிங்கண்ணா. ஏன்னா ஆடு மேய்க்கிறதுக்கு மேய்ச்சல் நிலங்கள் இருக்குதுங்களா? இப்படி தரிசுகளில் தான் மேய்ச்சிக்கணும். தரிசு நிலங்களில் விவசாய பூமியில் தான். ஆமாம். மற்றபடி எங்கேயுமே மேய்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதானே ஃபாரஸ்ட்லாம் பாஸ் கொடுக்கறதால மேய்க்க மாட்டாங்க. விட மாட்டாங்க. அதானே நம்ம எதுக்கு அந்த பாதுகாப்பாக மேய்ச்சிட்டு போய்க்குவோம். ஆமாம். இல்லாமல். ஆனால் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மேய்ச்சல் நிலங்கள் இந்த ஏரியாவில் இருக்குது. ஆமாம். சொட்ட சோளு காடு கரைகளில் மேய்ச்சிக்குவோம். தோட்ட தோப்பு தரவு. இப்போ ஆடுகளை விலைக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் உங்களை யார் வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாங்களா? அது பண்ண முடியாது. வரவு செலவு வச்சுக்கிறவங்க தான் வந்து வாங்குவாங்க. வியாபாரிகிட்ட வந்து நீங்கள் ஆல்ரெடி முதல்ல பணம் வாங்கி எவ்வளோண்ணா வாங்குவீங்க குறைந்தபட்ச வியாபாரிகிட்ட? லட்சக்கணக்கில் வாங்குவோம். லட்சக்கணக்கில் தான் வாங்கிக்குவீங்களா? சரிண்ணா. சுமாராக அப்புறம் கடன் கட்டுறது நம்ம தானே கடன் கட்டணும். எந்த ஊர் வியாபாரிங்க இப்போ நீங்கள் வச்சுருக்கிறது? கறிக்கடைக்காரர். கறிக்கடைக்காரர் வச்சிங்களா? சரிங்கண்ணா. விட்றா போய் மேய்ட்டு. அது உண்றாடா தாத்தாவுதா? சரிண்ணா. அதுக்காக நீங்கள் வந்து பர்மனெண்ட்டாக ஒரு வியாபாரி வச்சுக்கிறீங்க. யாருக்கு வேணாலும் கொடுக்குறதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிங்கண்ணா. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இது அந்த தொழில் வந்து நல்ல தொழில் தான். இதுக்கு உடல்நிலையெல்லாம் சரியில்லைன்னு எது மாதிரி நான் ட்ரீட்மெண்ட்டு? ஊசி போட்டுக்குவோம். நீங்களே போட்டுக்குவீங்களா? அதிகமாக என்னண்ணா இது நோய் தாக்குன்னு எது மாதிரி நோய்கள் தாக்கு? எல்லாம் காய்ச்சா. ஆட்டுக்கு என்ன நோவுண்டு இந்த மனுஷனுக்கு தெரியுமா? வாரங்களுக்கு அதை கண்டு போய் ஊசி போடணும். சரிங்க. அதெல்லாம் நீங்களே டாக்டர் கூப்பிட்டுக்குவீங்களா? டாக்டர் வருவாங்க, நாங்களும் போட்டுக்குவோம். டாக்டர் வருவாங்க, நீங்களும் போட்டுக்குவோம். சரிண்ணா. நான் புதுசாக இருக்குதுன்னு அந்த பேர் மலையாளம் அப்படிங்கிறது வந்து ஒரு தேசத்தோட பேர். மலையாள தேசம் தெரியுமா? ஆமாண்ணா. அந்த தேசத்தோட சாமி பேர். மலையாளம் அப்படிங்கிறது குலதெய்வம். உங்களோட குலதெய்வம் மலையாளம். ஓகேண்ணா. இந்த நாய் பார்த்தீங்கன்னா ஆட்டுகளோடவே கூடவே திரியுதுங்க. பொழுதன்னைக்கு சுற்றி இப்போ ரொம்ப கிறங்கி போச்சு பாருங்கள். எல்லா ஆட்டுக்கூடையுமே இது மாதிரி கூடவே நாய்களை வச்சுக்கிறாங்க.
பாருங்க பையங்க சுறுசுறுப்பு எப்படி முடுக்கிறாருங்க ஆட்டை. தம்பி உன் பேர் என்ன? ஆ தாமரை. ஆ காமாட்சி. பேரை மறந்துட்டேன் பார்த்தீங்களா, காமாட்சி. அந்த 2 வகையான ஆடு மேயுதுங்க. அந்த பக்கம் ஒருத்தருது, இந்த பக்கம் ஒருத்தர் ஆடு. காமாட்சி தான் இப்போ அந்த ஆட்டை முடுக்கிட்டு இருக்கிறாருங்க. இவர் வந்து தம்பியாமா காமாட்சி அதான் அந்த குச்சிக்கிட்ட நிற்கிறார் பாருங்க. இவரோட சின்ன பையனாட்டு இருக்கிறாப்புல. இவர் தான் அண்ணனாமா. அவர் தம்பி, இவர் அண்ணன். என்னங்க இது நம்பவே முடியல. எல்லாம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஆ யாரு யாரு? ஆ சரி. ஓ உன் தம்பிக்காரன் வந்து 6ஆவதா? சரி. நான் வந்து 7ஆவது. நீ என்ன ஸ்கூல் படிக்கிற? மாட்டு மந்தை. என்னங்கடா யாரை கேட்டாலும் மாட்டு மந்தைங்கிறீங்க. உங்கள் ஸ்கூலுக்கு பேரே இல்லையா? உயர்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, பைக்கெட்டு கீழே வை, அப்போதானே இதான் தெரியும். சரி, உன் பேர் என்ன? லட்சுமணன். உன் பேர் லட்சுமணன். அப்பா பேர்? முருகானந்தம். அம்மா பேர்? மாரிக்கண்ணு. மாரிக்கண்ணு. சரிம்மா. நல்லா படிப்பியா ஸ்கூலில்? எங்கள் அண்ணன் 2 பேர் இருக்காங்க. யாரு? எங்கள் அண்ணன். உனக்கு இன்னும் 2 அண்ணன் இருக்கிறாங்க. அவங்களும் எங்கே படிக்கிறாங்க? எங்கள் கூட தான் படிக்கிறாங்க. மாட்டு மந்தை. ஓ எல்லாமே மாட்டு மந்தையா? ஊர் பேர் என்ன தம்பி? ஊர் போன பழனி. பழனியா? ஓ பழனி. தம்பி ஓகேம்மா. பாலசமுத்திரம் தானே ஸ்கூலுக்கு? இப்போ நான் அடுத்த முறை வரும்போது உங்கள் ஸ்கூலுக்கு பேர் கேட்டு சொல்கிறியா? சரியா? ஓகே. என்ன சாப்பிட்ட மதியானம்? சாப்பிடாதான் வந்தேன். சாப்பிடாம தான் வந்தியா? அப்புறம் எப்படி பசி ஆகலையா? தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறது. சரி. தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஆடு மேய்ச்சல். தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஆடு மேய்ப்பியா? என்னடா தம்பி ஒன்றுமே கொண்டு வர மாட்டேன். தண்ணியை மட்டும் குடிப்பேன். பைக்கெட்டில் என்னடா வச்சிருக்கிற? நெல்லிக்காய். இங்கே காட்டு. கொஞ்சம் காட்டு எடு. என்ன நெல்லிக்காய்? அடே சின்ன நெல்லிக்காயா? யாருக்கு கொண்டு போய் கொடுப்பீங்க? அம்மாவுக்கு கொண்டு போய் கொடுப்பியா? சரி. கை எடுத்து. ஓகே. நல்லா படிப்பேன் ஸ்கூலில். என்ன ரேங்க் எடுப்ப? மார்க்கு தெரியுமா? தெரியாது. சாப்பிடாமையே ஆடு மேய்க்கிறேன். போய் சாப்பிடணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸு, காலையில் இந்த பசங்க சாப்பிட்டு வந்ததாமா. இப்போ மணி 5க்கு மேலே ஆகி போச்சு. காலையில் சாப்பிட்டு மதியம்லாம் சாப்பிடல. குடிக்க தண்ணினாலும் கொண்டு வர்றீங்களா? ஓ குடிக்க தண்ணி கொண்டு வந்துடுறாங்க போல் இருக்குது. ஆனால் சாப்பிடாமையே இவங்க காலையில் மட்டும் சாப்பிட்டு இந்த பொழுதுக்குமே இவங்க இந்த ஆட்டு மந்தைக்கூட ஆடு மேய்க்கிறாங்க, மாடு மேய்க்க. இதுதான் அவங்க பண்ணுறாங்க. உண்மையாகவே ரொம்ப இந்த கிராமப்புறங்களில் மட்டும்தான் நண்பர்களே பார்த்தீங்கன்னா இது மாதிரியெல்லாம் பசங்க சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணி இது பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா சுத்தமான நாட்டு பசு. இதுக்கு மணி கட்டி விட்ருக்குறாங்க. ஏன்னா தூரமாக போச்சுன்னு தெரியுமில்ல, அதுக்காக அது மணி கட்டி அதோட கன்று இது. ஓ 2 மாட்டுக்கு மணி கட்டி இருக்குதா? சரிம்மா. இந்த கெடாய் வந்துங்க ஆட்டுக்கு இனச்சேர்க்கைக்காக கெடாய். ஆமாம், ஆட்டுக்கு விட்ருக்குறாங்க. பாருங்க அந்த கெடாயோட வேகம். ஓ எப்படி செல்ல வைக்கிறீங்க?
என்ன சாப்பிட்றீங்க? நெல்லிக்காய். நல்லா இருக்குதா? புளிக்குதா இனிக்குதா? ஆ இனிப்பாக இருக்கா? சரி சரி. நீங்கள் ஆடு மேய்க்க வரும்போது என்னென்னு உங்களுக்கு இது மாதிரி சாப்பிட்ற கிடைக்கும்? ஆ நெல்லிக்காய் கிடைக்கும். வேறு என்ன? தண்ணி நெல்லிக்காய். இப்போ இன்றைக்கி நெல்லிக்காய் கிடச்சிருக்குது. மற்ற நாள் வந்து என்ன கிடைக்கும்? தண்ணி ஓஹோ, இளநி தண்ணி, தேங்காய் உடச்சி திம்பிங்களா? தேங்காயை வெட்டி கொடுப்பாங்களா? சரி சரி. அதான் சாப்பிட்டு பசி ஆற்றிக்குவீங்களா? சரி சரிம்மா. சின்ன குட்டி வெள்ளாடு. எங்கே போனாலும் வெள்ளாடும் இருக்குது, செப்பரியாடும் இருக்குது. பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இதில் தண்ணியில் நீஞ்சிட்டு இருக்குதுங்க. ஃபோன் நம்பர் வேறு தரமாட்டாதாம்மா.